ஹலோ, வெல்கம் பேக். நாம் இன்னைக்கு என்ன பேச போகிறதுனா, அந்த காவேரி எதுக்காக கர்நாடகா இந்த மேகேதாது டேம் கட்டுறாங்க, எதுக்கு கட்டக்கூடாது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, இவ்வளோ அரசியல் கட்சி இருந்தும் இத்தனை நம்ம தமிழ்நாடு கர்நாடகா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லைன்ற போது எல்லாமே நம்ம ஒன்று கர்நாடகா கிட்ட நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது, இல்லைனா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக போயிட்டு நம்ம தண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. தண்ணி யாருக்கு சொந்தம்? எதுக்காக இந்த காவேரி தண்ணியால் இவ்வளோ பிரச்சனை வருது? ஒவ்வொரு முறையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லாதப்போன்றதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 2,27,00,000 விவசாயிகள் அந்த காவேரி தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க. அதே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1,46,00,000 நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகள் இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க. அதே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1,46,00,000 விவசாயிகள் நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணராஜசாகர் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு, அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டேம் கட்ட போகிறதா நம்ம கர்நாடகா அறிவிச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. அங்கே டேம் கட்டுறதுனால கர்நாடகாக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பெங்களூர், அதாவது கர்நாடகா தலைநகரமான பெங்களூருக்கு வந்து மின்சாரம் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் மற்றும் பெங்களூருக்கு வந்து குடிநீர் திட்டம் அறிவிப்போம். குடிநீர் ரொம்பவும் மோசமாக இருக்குது பெங்களூருக்கு அப்படின்றதுனால 2 திட்டமும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த காவேரியை நம்பி இருக்கிற 2,27,00,000 பேர் விவசாயிங்க வந்து மிகவும் பாதிக்குவாங்க. அதுக்குனால தான் இந்த டேம் கட்டக்கூடாதுன்னு பல வருஷமாக பேசுகிறாங்க. ஆனால் அப்புறம் விட்டுடுறாங்க. ஒவ்வொரு டைமும் அதிகமாக கர்நாடகாவில் மழை வரும்போது தான் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த தண்ணியால் தான் இன்னும் வரைக்குமே நம்ம ஃபார்மர்ஸ் வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வருது. அது வந்து பார்த்திங்கன்னா உபரி தண்ணி தான். ஸோ எப்பயுமே வந்து கர்நாடகா வந்து நல்ல தண்ணி விடுறதே கிடையாது. அவங்க சேமிச்சு அவங்க ஃபார்மர்ஸ்க்கான மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க. இதில் ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது மழை வரும்போது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தண்ணி வந்து போயிட்டு வந்து கடலில் தான் சேருது. எங்கேயுமே வந்து சேமிச்சுக்கிறது இல்லை. அதனால தான் அந்த கர்நாடகா அதை வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி எங்களுக்கு வச்சுட்டு தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு. ஏன் இதனால யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து 455 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகி வருது மொத்தமாகவே. இந்த 455 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 55% விவசாயிங்க பயன்படுறாங்க. இந்த டேமை பற்றி ஆல்ரெடி நம்ம தருமபுரி எம்எல்ஏ ஆன சௌமியா அன்புமணி அவர்கள் 3 மாதமாகவே இந்த விஷயத்தை கையில் எடுத்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸாக நீங்கள் பார்க்கணும், மேட்டூர் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லைன்றதெல்லாம் நம்ம பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் நேரில் போய் ஆராய்ச்சி பண்ணி விவரமாக சொல்லியிருப்பார். எப்பயுமே இந்த காலகட்டத்தில் தண்ணி வந்து 400 அடிக்கு மேலே வந்திருக்கணும், ஆனால் தண்ணியே வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நம்ம பாமக எம்எல்ஏ சௌமியா அவர்களும் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மேகதாது கட்டணுமா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மொத்தமாக நோ, கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால பெங்களூர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மேகதாது டேம் கட்டுறதுனால எங்கள் விவசாயிங்களுக்கு தண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேகதாது கட்டினா எங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு குடிநீர் திட்டம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத 3 விஷயத்தை அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா வருஷம் எவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அவங்க அந்த ஃபார்ம்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. கர்நாடகா தண்ணி விடுறதே இல்லை கிடையாது. எப்போல்லாம் மழை வருதோ அப்போ மட்டும்தான் அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க டேமை.
நீங்க இத பத்தி என்ன சொல்றீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே நம்மளுக்கு வேணும்ன தண்ணி விடணும் கர்நாடகா அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க ஃபார்மர்ஸ்க்கு இந்த தண்ணிய வச்சுட்டு தான் நம்மளுக்கு விடணும் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கிருஷ்ணராஜசாகர்லேருந்து உற்பத்தி ஆகுற தண்ணி யாருக்கு சொந்தம்? யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது இயற்கையா உருவாகுற தண்ணி. அது வரப்போற வழியில தான் வந்து யாருக்கு எங்க தண்ணி போதோ அங்க விடுறது தான் நம்ம கரெக்ட்டு. இன்னொன்னு என்ன தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா, இந்த காவேரி தண்ணி அதிகமா வரும்போதெல்லாம், நம்ப ஊர்ல எங்கேயுமே வந்து டேம் கட்டி சேமிச்சுக்கிறது இல்ல. அதனால தான் இந்த தண்ணி அப்படியே வெள்ளத்துல போயிட்டு கடல்ல சேருது. இது நம்ம மிகப்பெரிய மைனஸா எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடவ அவங்க கர்நாடகால சொல்றதெல்லாம், நாங்க தண்ணி விடும்போதெல்லாம் நீங்க ஓப்பனா அப்படியே விட்டுர்றீங்க. கடல்ல போய் சேருது. கொஞ்சம் மட்டும் தான் விவசாயிங்க யூஸ் பண்றாங்க. நீங்க எப்பல்லாம் நாங்க தண்ணி விடுறோமோ, அப்ப நீங்க ஒரு டேம கட்டி, அத சேவ் பண்ணி வச்சீங்கன்னா, உங்க விவசாயிங்களுக்கு வந்து தண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா, இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்ல காவேரியில வர தண்ணி எங்கேயுமே டேம் கட்டி நம்ம சேவ் பண்ணி, வேற டிஸ்ட்ரிக்ட்டும் விடுறதில்ல. வேற டிஸ்ட்ரிக்ட் அதே அந்த தண்ணி போக போக போயிட்டே இப்ப கடைசியில போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கடல்ல தான் போய் சேருது. ஸோ, நம்ம தமிழ்நாட்டிலும் நம்ம மிஸ்டேக் இருக்கு. அப்படின்னு நம்ம கர்நாடகா மினிஸ்டர் சொல்றாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி வீடியோல அடுத்த தடவ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.